வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்டை சந்திக்கிறோம். இந்த பாட்காஸ்ட்டை எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் சீமான் நடத்திய மாநாடை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடே ஒரு மாதிரி வியந்து போயிட்டாங்க அந்த மாநாடை பார்த்து. மாடுகளை வைத்து ஒரு மாநாடு. மாடுகளினுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதை சீமான் பயங்கர உணர்ச்சி பூர்வமாக தமிழக மக்கள்கிட்டையும் அரசுகிட்டையும் முன் வச்சிருந்தாரு. இந்த சீமானினுடைய இந்த அரசியல் தொடர்பாக தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, ஆய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் கூட. வணக்கம். வணக்கங்க. சீமானினுடைய அந்த மாடு மாநாடை பார்த்துருப்பீங்க. மேய்ச்சல் நிலம் தொடர்பான ஒரு பிரச்சனை. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து நான் மாடை மேய்ச்சிட்டு வர போறேன், அது என்னோட உரிமை, அதை அரசு தடுக்கிறாங்க. மாடுகளுக்கான ஒரு உலகமா இது இல்லை, இதுல எல்லாருக்குமான உலகம். நாங்க பேசுறது உயிர்மை நேய அரசியல், நீங்க பேசுறது மனுஷங்களுக்கான அரசியல். புல்லு பூண்டு செடி கொடி மரம் ஆடு மாடு பறவை எல்லாத்துக்குமான அரசியலை பேசுறது தான் தமிழ் தேசிய அரசியல். அது உயிர்மனையே அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லுவாரு. யூஸ்வலா இந்த மாடு அரசியல் எல்லாம் எங்க பார்ப்போம்னா, யூபியில பார்ப்போம். யோகி ஆதித்யநாத் ஒரு புதுசா அவங்களுக்கு கோசாலைகள் கட்டுறாரு, மாடுகளுக்கு ரொம்ப குளிருது, அதுக்கு போர்வை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. வயசான மாடுகள் சாவுது, அதை பார்க்கணும். இப்படி நிறைய மாடை காப்பாற்றதான் என் வாழ்நாள் ஆச்சுன்னு பேசுற அந்த அரசியலாம் நம்ம உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல, கவுபெல்ட் மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்கள்ல பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதுக்குடைய ஆரம்ப புள்ளி மாதிரி நான் இந்த கூட்டத்தை பார்த்தேன். அவர் பேசின கருத்து இப்போ ரொம்ப ஒரு டஃப்பான ஸ்பேஸ் ஆயிடுச்சு சீமானுக்கு. அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ண முடியாத இடத்துல பட் மாடு சம்பந்தமாக தமிழ் தேசியம் சம்பந்தமாக பேசணும். ஒரு மணி நேரம் கிட்ட பேசியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? முதல்ல இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இன்டர்பிரேஷன் பண்றாரு திருக்குறளை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்ற அந்த திருக்குறள் நானும் சின்ன வயசுலாம் படிச்சிருக்கேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த யாருமே அது மாடு அப்படின்றத சொல்லிக் கொடுக்கல. அந்த மாடல்ல அப்படின்றத நம்ம கூட புலங்கக்கூடிய இந்த மாடுன்னு யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அது உண்மையா அவர் சொல்றது அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட இன்டர்பிரேஷன் அது. அந்த திருக்குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிறது இது. அது எவை அப்படிங்கிறது மற்ற எவை அப்படிங்கிறது தான். அதனோட பொருள் என்னன்னா, 2 முறை வலியுறுத்தி சொல்றது. ஒருவருக்கு கல்வி கேடில் விழுச்செல்வம், அந்த இடத்துலயே அழுத்தமா சொல்லிட்டார். அது கெட்டு போகாத எந்த கேடும் நேராத ஒரு விழுச்செல்வம். விழுங்கிறது ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு செல்வம் அப்படின்னு சொன்னவர் மறுபடியும் ஒரு முறை அழுத்தி கூறுவதற்காக என்ன பண்றாருன்னா, மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்றாரு. இதை விட செல்வம்னு வேற என்ன உலகத்துல இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல செல்வம். இது திருக்குறளுக்கு உரை எழுதின எல்லாருமே எழுதியிருக்காங்க. யாரும் இதெல்லாம் இது பண்ணல. மாடுங்கிற அந்த சொல்லுக்கு செல்வம்ங்கிறதான் பரிமேலழகர் தொடங்கி தர்மர், மற்றவங்க, மணக்குடவர், படி எல்லாரும் யாரெல்லாம் திருக்குறளுக்கு அந்த 10 உரைகள்னு சொல்றாங்க, அதுல கிடைத்திருக்கிற உரைகள், இப்ப மணக்குடவர் உரையாகட்டும், மிக பழைய உரைகள், ஜெயின உரைகள், இதுல எல்லாத்துலயுமே மாடுங்கிறத செல்வம் அப்படிங்கிறதுக்கு தான் பொருள் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் மாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல நேராவே மாடாவே எடுத்துக்கிட்டாரு. அந்த குறளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்னாடி என்ன சொன்னாருன்னா, கல்வியை விட மாடுதான் செல்வம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டார் இந்த மாநாட்டுக்காக. அதுல சொல்லும் பொழுது கல்வியை விட மாடுதான் செல்வம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருன்னு சொன்னார். இந்த மாநாட்டுல அந்த இன்டர்பிரேஷன்ஸை கொஞ்சம் மாத்தி கல்வியும் மாடும் செல்வம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. இதெல்லாம் திருவள்ளுவருக்கு நேர்ந்த கொடுமைகள். இந்த சுதாகர் இதுல வரும்ல, என்கிட்ட வைத்து அப்படின்னு அந்த மாதிரி யாராவது சொல்லணும். இல்ல வள்ளுவரே சொன்னால்தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாநாடு இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள்ல, தமிழ் சினிமாக்கள்ல நடந்த காமெடி காட்சிகள். அது காமெடினாவே யதார்த்தத்தில் நடக்காது. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பண்ணி அதை நேர் தலைகளாக்கி இது பண்றதான். மணிவண்ணன் எருமை மாடுகள் மத்தியில பேசியிருக்காரு. செந்தில் கழுதுகளை நிற்க வைத்து பேசின ஒரு காட்சி, ரொம்ப பிரபல்யமான காட்சி இருக்கு. இது போல பல காட்சிகள் கவுண்டமணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவினுடைய தலை சிறந்த காமெடியன்கள் பேசின ஒரு காட்சியை இந்த சமூகத்துக்கு உரைக்கிற மாதிரி அவங்க பல விஷயங்களை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் உண்மையாகவே ஒரு காமெடியை மாடு, அதாவது அவங்களும் மாடுகிட்ட மனுஷன் தான், நான் தான். அந்த காமெடியன்கள் அவங்க மனிதர்கள், அவங்க மாடுகள்கிட்டயோ அல்லது கழுதைகள்கிட்டயோ பேசுற மாதிரி இருந்தது. ஆனா இவர் மாடாகவே மாறி அந்த மாநாடு முழுக்க மேடையை மாட்டை முன்னாடி கட்டி வச்சு மனுஷங்களை பின்னாடி உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. மாநாட்டினுடைய முடிவுல அவர் சொல்றாரு, மனிதர்களே, உங்களுக்கு சரியாக யாரையும் தேர்ந்தெடுக்க தெரியவில்லை,
எங்களுக்கு வாக்குரிமை கொடுங்கள், அதை மாடுகளுக்குன்னு சொல்ல, எங்களுக்கு வாக்குரிமை கொடுங்கள், நாங்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. சீமான் வந்து அவருடைய இந்த 10 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில 2016 தொடங்கி தேர்தல் அரசியல்ல பங்கு பெற்ற இந்த 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் பயணத்தில் இந்த மக்களை நம்ப முடியவில்லை, மாடுகளைத்தான் நம்ப முடிகிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் சேர்ந்து விட்டார் போல தோன்றுகிறது. இப்படியான ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு, மாடை வச்சு ஒரு அரசியலை பண்றாரு அப்படின்னா இதை பார்த்தா அவர் கேலி கிண்டலுக்கு உள்ளாகும். இது எல்லாமே தெரிஞ்சதான். யூஸ்வலாவே அவர் பண்ணக்கூடிய அரசியலே எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. பிற்போக்கான அரசியலை பேசுறாரு, சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காருன்றதெல்லாம் சொல்றாங்க. மாடை வச்சு பண்றாருன்னா அதுவும் நிச்சயமாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும்ன்றதெல்லாம் அவர் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஸ்கிட் மாதிரியே காமிச்சாங்க. அதை காலையில ஒருத்தர் மாடு மாதிரி வேஷம் போட்டுலாம் வந்திருந்தாரு, நிறைய ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாடு நிகழ்ச்சியை வைத்து. பட் அதையும் தாண்டி சீமான் அதை தொடர்கிறார் அப்படின்னா எதனால் அவர் அதை பண்றாரு? என்ன காரணம் இப்படியான ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான தேவையும் காரணமும் என்ன? இல்ல, இந்த கடந்த முறை வந்து 8% வாக்குகள் வாங்கினார்ல, ஏறக்குறைய 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில். அது வந்து அதிகமான வாக்குகள் வந்து தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த பக்கம் வந்து ராமநாதபுரம் மாவட்டங்கள், இங்கதான் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. அவருடைய வாக்காளர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, அவரை நம்பி தன்னுடைய சாதிக்காரர் என்று வாக்களித்திருக்கிறார்கள் நாடார்கள் ஒரு கணிசமான பேர். இந்த அதாவது நாடார்கள் எல்லாரும் வாக்களிக்கல, ஆனா இவருக்கு வாக்களித்தவர்கள் கணிசமான பேர் நாடார்கள், அப்புறம் வந்து கோனார்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் நம்புகிறார். அந்த இந்த இதுல வந்து இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. ஏன்னா இப்ப மற்ற பகுதிகள் எல்லாத்துலயும் வந்து நடந்திருக்கிற இந்த இதெல்லாம் ஒரு வழக்கமாக வந்து புதுசா வாக்களிப்பவர்கள் இந்த அரசியல் எல்லாம் மோசமானது. ஒரு பையன் 18 வயசுல யோசிக்கிறது இருக்குல்ல, இந்த சமூகமே மோசமானதுப்பா, இந்த ஊரே ரொம்ப மோசமா இருக்கு, இந்த அரசியலே வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்ப்புணர்வோடு யோசிக்கிற ஒரு இளைஞன் ஒருவன் சீமானுக்கு வாக்களித்தாங்க. புதுசா வந்து வாக்களிக்கிறவர்கள் வாக்களித்தாங்க. ஆனா அந்த புதுசா இப்ப வாக்களிக்கிறவர் என்னன்னா, அவருக்கு இவரோட ரொம்பவும் கவர்ச்சிகரமான ஒரு மனிதர் வந்து விஜய் வந்து விட்டார். அப்ப வந்து இவருடைய வாக்கு விகிதம் குறையும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒரே நேரத்துல நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, தங்களுடைய வாக்கு விகிதம் 8%-இருந்து 16% மாறிடும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா வந்து யதார்த்தத்துல அரசியல் விமர்சகர்கள், ஆய்வாளர்கள், கருத்து ரொம்ப கடுப்புல இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. இவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, இவங்க மேல அவங்க கடுப்புல இருந்தாலும் அவங்க ஒரு வகையில் இவங்க சொல்ற உண்மைகளை அப்படி ஒரு உண்மை இருக்குதுன்னு அந்த தலைவரே உணர்றாரு. இந்த வாக்கு 8%-இலிருந்து 5 அல்லது 3% இந்த நடப்பு தேர்தலில் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதே போன்ற சீமான் போட்டிட்டால் தனிச்சு போட்டிட்டாருன்னா இது நடக்கும், இதுதான் நடக்கும். விஜய் வந்து காலி பண்ணிடுவார் அவருடைய வாக்கு வங்கியை கணிசமான அந்த புதுசா வரக்கூடிய இளைஞர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் வந்து வாக்களித்தாங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் சீரியஸா யோசிக்கிற அவங்களுக்கு வந்து இவருடைய பேச்சு கவர்ச்சியா தெரியுது. வாக்களித்தவர்கள் வந்து இந்த முறை அந்த வாக்கு இவரை விட பெரிய எதிர்ப்பாளர் விஜய் அப்படின்னு தான் அவங்களுடைய தோற்றத்துக்கு தெரியவர். அது 2வது சீமானுக்கு நிறைய வாட்டி ஓட்டும் போட்டு பார்த்துட்டாங்க. 2 முறை ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்ல 1 முறை ஓட்டு போட்டிருப்பாங்க. 2021, 2024 இந்த 2 தேர்தலையும் ஓட்டு போட்டிருப்பாங்க. சும்மா ஓட்டு பார்த்து திரும்பவும் யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏன் இவருக்கு போடணும், புதுசான ஒரு போடலாம் அப்படின்னு. இந்த முறையும் புதுசா 30 வயதுக்கு உள்ள இருக்கிற வாக்காளர்கள் இந்த தேர்தலையும் வந்து ஏறக்குறைய 30% பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் வாக்களிக்க போறவங்க 30 வயதுக்குள்ளா இருக்காங்க, 30%-க்கு மேல இருக்க போறாங்க. 1/3 பங்கு வாக்காளர்கள் வந்து ஒரு 30 அவங்க வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகம்தான். அவங்க வந்து இந்த முறை விஜய்க்கு தான் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தன்னுடைய வாக்கு வங்கியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கறது அவருக்கு ஒரு கடுமையான பிரயத்தனம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவர் எங்கிருந்து தொடங்குறாருன்னா, திரும்ப வந்து தனக்கு வாக்களித்த பகுதியினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இன்னும் அதிகமான வாக்காளர்களை கூட சேர்ப்பது எவ்வாறு அப்படிங்கறதுதான் இந்த பனையேறும் இது. அதுக்கு பிறகு ஆடு மாடு மாநாடு. இந்த நவீன அரசியல் உலகம் ஆயிட்டது இல்லையா, இதுல வந்து ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையா ஒரு சாதி மாநாட்டை நடத்த முடியாது. சாதி சங்கங்கள் சாதி மாநாட்டை நடத்தலாம், அல்லது இப்ப பாமக போன்ற ஒரு அரசியல் கட்சியை கூட வந்து முன்னாடி இப்படி அவங்களுக்கு சாதி சங்கம் தனியா இருக்குது, தன்னுடைய அரசியல் கட்சின்னு தனியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையும் தனித்தனியா நடத்துறதுக்கு தான் பாக்குறாங்களே வெளியே வெளிப்படையான சாதி சங்க மாநாடுகளை நடத்துறது இல்லை, ஒரு அரசியல் கட்சியை நடத்துறது இல்லை. இப்பொழுது வந்து இவங்க வந்து அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அதுக்கு வேற பேர் வச்சுக்கிறாங்க. இவங்க தங்களுடைய ஒரு பிரிவா இருக்கக்கூடிய உழவர்
படை, வீரத்தமிழர் முன்னணி, நம்ம வீரத்தமிழர். இப்ப வந்து இது உழவர் உழவர் பாசறை படை, தான் உழவர் அவர் பாசறை. சொல்றாரு. உழவர் பாசறை தான் அந்த 2 மாநாடுகள். அந்த உழவர் பாசறையை வச்சு ஒரு விதமான சாதி மாநாட்டை நடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படியான சாதி காஸ்ட் கால்குலேஷன் தான் இது. அது சுத்தமான சாதிய கணக்கொன்றை வைத்துதான் அந்த பேச்சுக்களை பேச. எப்படி சொல்றீங்க அதை? நான் இப்ப அது ஏன் ஒரு பண்பாட்டு அரசியல் அதை பார்க்க கூடாது? இல்ல, பண்பாட்டு அரசியல் அல்ல இது. வந்து பண்பாட்டு அரசியல் தான். அது சாதி பண்பாட்டு அரசியல், ஒரு சாதியை அணிதிரட்டுகிற ஒரு பண்பாட்டு அரசியல். ஆனா இந்த அரசியல் எடுபடுமா என்னமான்னு எனக்கு தெரியாது. இது எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் இதை வந்து ஒரு சாதி பண்பாட்டு அணிதிரட்டல்னு நான் பாக்குறேன்னா, குறிப்பா கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க, கிராமப்புறங்கள்லயே அது தவிர வாழ்வதற்கு, வெளியில போய் வாழ்வதற்கு வேற வாய்ப்பு இல்லாதவங்க, இந்த நடந்துகிட்டு இருக்கிற மாற்றங்கள்ல வந்து சமூக முன்னேற்றத்துல ஏற்றத்தாழ்வான, இப்ப நகரத்துல போய் அதிகமான வாய்ப்புகளை பெற ஒருத்தர் கிராமத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எப்படி பார்ப்பாரு? ஏக்கமா பார்ப்பாரு, அப்புறம் கொஞ்சம் வெறுப்பாவும் பார்ப்பாரு. இது ரெண்டுமே நடக்கும். தனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கணுங்கிற ஏக்கம் இருக்கும், கிடைக்கலைங்கிற, அவருக்கு கிடைச்ச அப்படிங்கிற வந்து ஆதங்கம், வெறுப்பும் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை வந்து நியாயப்படுத்திக்கிறதுக்கான தேவையும் இருக்கும். அதனால பொதுவாகவே கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட, நான் எங்க வீட்டிலேயே ஒரு வந்து விவசாய குடும்பம் தான். திரும்ப திரும்ப நான் வந்து வேலைக்கு இப்ப நகரத்துக்கு போறேன், இல்ல வெளியில வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் போது, காடு இருக்கு, வெள்ளாமை வச்சு பிழைக்கிறத விட்டுட்டு பாரு, இப்ப அங்க போய் எதையோ பண்ணிக்கிட்டு தெரியறதா சொல்றான். காட்டுல இறங்கி வேலை செய்யணும்டா, எந்த வேலை செஞ்சாலும் சரி, இந்த வேலை தான் கடைசியில. இது இப்ப எடப்பாடி வந்து பயணத்தை தொடங்கும் பொழுது கூட அவர் சொல்றாரு, இப்ப கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல விவசாயிகள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு வள்ளுவரே கூட சொல்லியிருக்காரு. உலகத்தாருக்கு அச்சாணி உழவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்கும். இது வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் தான், இது வந்து ஒரு நியாயப்படுத்தல் தான். தங்களுடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைக்கும் குறைந்ததல்ல அப்படின்னு தன்னை நியாயப்படுத்தி, அப்படி ஒரு அரசியல் கட்சி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா யதார்த்தத்துல அந்த வாழ்க்கையை அவங்க ரசிக்கல. இப்போ ஒண்ணுமே இல்லை, பனையேறும் தொழில் செய்யக்கூடியவங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்தே நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றாடம் விவசாய வேலை செய்யக்கூடியவங்க, பனையேறும் தொழில் வேலையை செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. பசங்க புதுசா வரக்கூடிய, ஏற்கனவே 10 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தருடைய இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்தேன். அவர் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, இந்த தொழில் வேண்டாம்ப்பா, நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம். என்னோட அப்பா சொன்னாரு, உனக்கு இந்த வேலை வேண்டாம், நீ போய் படி அப்படின்னு சொன்னாரு. நான் படிக்காம கொள்ளாம தெரிஞ்சு இப்ப பனை ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய பிள்ளைகள் திரும்ப இந்த பனை ஏறதுக்கு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து கட்டுல வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தினசரி நம்ம ஏதோ வந்து பனை ஏறிக்கிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கு. நான் வந்து சரியா இது வந்து அந்த தொழிலுக்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் அவர் சொல்றாரு. இப்ப மழை பெஞ்சா அன்னைக்கு பதனி வந்து அதிகமா வர்ற நேரத்துல மழை பெஞ்சிடும், பதனி ஓடாது, பிரச்சனையாகும். வந்து அதே மாதிரி பல பிரச்சனைகளை சொல்றாங்க. அதே போலதான் மேய்ச்சல் தொழிலும். இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த தொழில்கள்லாம் வந்து இப்ப தமிழ் சமூகத்துல முன்னாடி வந்து சிறு சிறு குடும்பங்கள் குடும்ப தொழிலா ஒரு 4 மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு 4 ஆடு, சும்மா ஒரு 4 ஆடு வச்சு மேய்ச்சிட்டு இருந்தவங்க, அவங்களுடைய விவசாய வேலையினுடைய ஒரு பகுதியா, வேறொரு வேலையினுடைய ஒரு பகுதியா இருந்த இந்த தொழில்கள்லாம் ரொம்ப வேகமா பண்ணை விவசாயமா மாற போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையில இந்த தொழிலை இதே பழைய பாணியில திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அது மாறிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த குடும்பங்கள்ல இருந்து பெரும் பகுதியானவங்க வந்து வெளியில போயிட்டு இருக்காங்க. வெளியில தொழில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை. எங்க ஊர்ல இப்ப எங்க குடும்பத்திலேயே கூட எங்க அக்காவோட பொண்ணு, அவருடைய வீட்டுக்காரரும், அவங்க 2 பேரும் இருக்கிறது லண்டன்ல. அவரு வந்து ஒரு ஆயில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. அவரு திருமணம் பண்ணாரு, இவங்களையும் சேர்த்து அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. குழந்தை பிறந்ததே அங்கதான் குழந்தை பிறந்தது. இப்போ வந்து ஊர்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அவங்க குழந்தைய மட்டும் பார்த்துக்க சொல்லி திரும்ப அவங்க அங்க போறதா இருக்காங்க. அவங்களுடைய நோக்கமே லண்டன்ல ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும், யூகேல ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அவங்க திரும்ப இந்த ஊருக்கு வர்றத பத்தி, இந்த ஊருக்கு வருவாங்க, நடுத்தர உயர் நடுத்தர குடும்பத்துல இருக்க பெரும்பான்மையான ஆசை வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி. நடுத்தர இல்ல, நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை, மேட்டு நில விவசாய குடும்பத்துல ரொம்ப வந்து என்ன சொல்ல போனா, இப்ப எங்க குடும்பங்களும் ரொம்ப அடித்தட்டு குடும்பம் தான், ஒன்னும் பெரிய. இந்த குடும்பங்கள்ல இருந்து லண்டனுக்கு போயிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் இதை விட்டுட்டு வெளியே போகணுன்றதுல இந்த மாதிரி ஒரு கணிசமான இளைஞர்கள் இருக்காங்க. லண்டனுக்கு போற அளவுக்கு இந்த இளைஞர்கள் மாறி இருக்காங்க. இவங்க திரும்ப வந்து நீ மாடு மேய், இல்ல பனைமரம் ஏறி தொழில் பண்ணு அப்படின்னா வருவாங்களா? இந்த தொழிலை அதே கணக்குல பண்ண மாட்டாங்க. இந்த தொழிலெல்லாம் உயிரோட தான் இருக்கும். இந்த தொழிலெல்லாம் ஒன்றும் அழிஞ்சு போறாது. மாடு வளர்க்கறதோ, ஆடுகள் வளர்க்கறதோ, கோழிகள் வளர்க்கறதோ. இப்போ கோழி பண்ணைகள் வந்து பழைய கணக்குலயா கோழி பண்ணையை வளர்த்தா இவ்வளவு பேர் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம்? நாமக்கல் வந்து எங்க மாவட்டம், எங்க பகுதிகளில் கோழி பண்ணை வந்து ஒரு பெரிய தொழில். முன்னாடி வந்து
1000 கோழி வச்சிருக்கிறது பெரிய பண்ணையா இருந்தது. இன்னைக்கு 1000 கோழி வச்சிருக்கிறது ஒரு பண்ணையே கிடையாது. 1000 கோழி இருக்கக்கூடிய பண்ணைகளே கிடையாது. 10,000 கோழிகள், லட்சம் கோழிகள் வச்சிருக்கக்கூடிய பண்ணைகள் தான் இருக்குது. ஒரு பண்ணை 1,00,000 கோழி வச்சிருக்குது. அந்த முன்னாடி 1000 கோழி, 2000 கோழி, 5000 கோழி வச்சிருந்த பண்ணைகள்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அப்படி பண்ணை வச்சிருந்தவங்க கணிசமான பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்ப பண்ணையை விட்டுட்டாங்க, வேற வேற தொழிலுக்கு மாறிட்டாங்க. அதுக்கு பதிலாக 1,00,000 கோழிகளை ஒரே பண்ணையில வச்சு பெரிய பண்ணையா நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொழில்கள் மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இதெல்லாம் வெறும் அரசியல் பேச்சுகள் தான். இது ஒரு பண்பாட்டு பேச்சுங்கிற பேருல இந்த மாதிரி கிராம சமுதாயத்துல இருக்கக்கூடிய ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சமுதாயங்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய யோசனைகள் அவங்களை கவர்றதுக்காக அவங்களை தன்னுடைய வாக்கு வங்கியா மாற்ற, அது கணிசமான வாக்கு வங்கி, அது அந்த இல்ல ரொம்ப குறைச்சலான வாக்கு வங்கி தான். அவரு நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ 16% ஆகணும்லாம் இவ்வளவு சண்டை போட்டு 8% காப்பாற்றணும். 8% இல்ல குறைஞ்சபட்சம் அது ஒரு 7% அளவுக்காவது நிறுத்திக்க முடியுமா? ரொம்ப 5% போகாம கம்மி பண்ணிக்க நிறுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான பகிரத பிரயத்தனங்கள்லாம் செய்யறாரு. நவீனமாகறத சொன்னீங்க தொழில்கள், அதெல்லாம் சொல்றாரு. பில்கேட்ஸ் அவ்வளவு பெரிய பண்ண வச்சிருக்காரு. நானும் நீ மாடு மேய்க்கிறா சாதாரண மாடு மேய்கிற ஆளுன்னு நினைக்காத, சிசிடிவி கேமரா உட்காந்து நீ பாத்துட்டு இருக்கணும் ஏசி ரூம்ல, அவ்வளவுதான். மாடு ஒழுங்கா மேய்தா இல்லையா அதுக்கான எல்லா செல்லும் அப்படி இப்ப நம்ம இதை எடுத்துக்கங்களேன். நம்ம இதெல்லாம் ஐடியல். இப்ப சாதாரணமா ஒரு மாடு மேய்க்கிறவங்க யோசிக்க சொல்லுங்களேன். இப்போ ஒண்ணுமே இல்லை, அவங்க ஒரு மாநாட்டுடைய தீர்மானத்துல ஒரு தீர்மானம் எருமைப்பாலுக்கு அதிகமான விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம். உண்மையாலுமே பால் கறந்து ஊத்துறவங்களுக்கு தெரியும், பசும்பாலை விட எருமைப்பாலுக்கு விலை அதிகம். எதுக்கு ஒரு தீர்மானம்? இப்ப 40 ரூபா ஒரு லிட்டர் பசும்பால்னு சொன்னா 60 ரூபா ஒரு லிட்டர் எருமைப்பால். சொசைட்டில ஊத்துறவங்களுக்கு, ஊர்ல சொசைட்டில ஊத்துறவங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பணும்னா வச்சுங்களேன், அவனுக்கு எருமை மாடை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. ஊர்ல எப்படி மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாம இவருடைய கருத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு ஐடியல் உலகத்துல வாழ்ந்து, லட்சியபூர்வமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவர் பேசுறதுதான் தமிழ் தேசியம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒருவனுக்கு வேணும்னா இவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ தலைவர் காமெடி பண்றாரு, சிரிக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாரு, சீமானன் சிரிக்க வைக்கிறாரு, பயங்கரமா இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு போவாங்களே ஒழிய அதை உண்மை என்று நம்பி வாக்களிப்பதற்கான இடமும் இல்லை. ரெண்டாவது இவர் எல்லா மக்களுடைய வாக்குகளையும் வாங்கி தன்னுடைய அரசியல் கட்சி இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஆளும் கட்சியா மாறணுங்கிற யோசனை இருக்காதுன்னு எனக்கு தெரியல. நான் முன்னாடியே பல நேர்காணல்கள், நம்ம பேசின நேர்காணல்கள்லயே சொல்லியிருக்கேன். அவர் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை நடத்தவும் விரும்பல. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கணும், யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பாய்லரா செயல்படணும். அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க அவங்க கட்சிக்காரங்களே எல்லாருமே பப்ளிக் இதுல டொமைன்ல பொது தளத்தில் அவருடைய கட்சிக்காரர்கள், இந்நாள் கட்சிக்காரர்கள், முன்னாள் கட்சிக்காரர்கள்லாம் வெளியில பதிவு செஞ்சிருக்கிறது தான் அண்ணன் எந்த தொகுதியில எந்த வேட்பாளரை போடணும், யாரை போடக்கூடாது, அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு வச்சிருக்காரு. யாருக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குறாரு, எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணியில ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேர்ந்து அவங்களோட ஷீட் ஷேரிங் பண்ணி மணி பவரையும் ஷேர் பண்ணி தேர்தலில் ஜெயிச்சு ஏதோ தங்களை வளர்ச்சி மற்றதெல்லாம் பார்க்கறதுங்கிறது வேறொரு கணக்கு. ஆனா இவரையெல்லாம் பொறுத்த வரைக்கும் யாரு கூடயும் கூட்டணியும் போக மாட்டேன், ஆனா ஏதோ ஒரு வகையில தனக்கு மணி பவரை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவேன். மற்றவங்கள மிரட்டி ஏதாவது அந்த கட்சி உனக்கு என்ன இவ்வளவு தானே பணம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துட்டு போறதுக்கோ மற்றதுக்கோ அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருடைய கட்சியை 8% 16% இல்ல 32% 35% ஆக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியா மாற்றுவது பற்றிய எந்த யோசனையுமே அவருக்கு இல்லை. இந்த 8%ம்னா அதிகபட்சமாவே அவருக்கே தெரியும், இந்த 8% அதிகபட்சமா போனா ஒரு 10% ஆகும், அதுக்கு மேல ஆகாது. 2016 தொடங்கிய அவருடைய தேர்தல் இது 2026 அநேகமாக முடிந்துவிடும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி பார்க்கலாம்? பிரபாகரன் தொடர்பான அதே விதம் அரசியலை ஆரம்பித்தாரு, அப்புறம் நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திராவிட எதிர்ப்புல பெரியார் எதிர்ப்புல முடிஞ்சாரு. இப்ப அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்ப பெரியார் எதிர்ப்பும் பெருசா பேசல, அதை பேசி ஒரு டைம்ல ஒரு பீக்ல இருந்தாரு. இப்ப பணம் இப்ப நானே பண்ணிடுறேன், நமக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு பாருங்க, நம்ம நானே பணமரம் ஏறுறேன், பணமரத்துல பொருளாதாரம் இருக்கு, நான் மாடு மேய்க்கிறேன், இந்த இடத்துக்கு இப்ப சேர்ந்திருக்காரு. இந்த டிரான்சிஷனை என்னவா புரிஞ்சுக்கலாம்? அவருடைய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், அவர் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய இடத்துல இருக்காருன்றது தானா? ஆமா, அந்த 8% வாங்கி இப்ப அங்கீகாரம் பெற்ற தேர்தல் கட்சியா மாறி இருக்காங்க இல்லையா, அதை தக்க வச்சுக்கிறதுக்கான இருப்பு பற்றின பிரச்சனை அவருக்கு ஒரு இந்த கிரைசிஸ்ல இருந்து தான் அவர் தொடங்குறாரு. இப்ப ஏன் இப்ப பிரபாகரன் பற்றியே பேசுறது இல்ல? இந்த ஊரில்
விடுதலை புலிகளை பற்றியும் பிரபாகரன் பற்றியும் பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்னை தவிர அப்படின்லாம் மேடைகள் தோறும் முழங்கி கொண்டிருந்தாரு. ஏன் இப்ப இந்த மேடையில பேசல? இந்த 2 மேடைகள் இந்த தேர்தலுக்கு அப்புறமும் பெரும்பாலும் எங்கேயுமே பேசலையே. ஏன் பேசல? அவர் இனிமே பிரபாகரன் அவருக்கு தேவையில்லை. பிரபாகரன் அவருக்கு அந்த முதல் தேர்தல் இருந்ததுல 2016 அப்புறம் 19 தேர்தல் வரைக்கும் தேவைப்படுது. 19க்கு அப்புறம் அவர் பிரபாகரனே அவருக்கு தேவைப்படல. அதுக்கப்புறம் தீவிரமா ஒரு விதமான திராவிட இயக்க எதிர்ப்பு இதெல்லாம் பற்றி படிப்படியா தான் வந்தாரு. முதல்ல வந்து வழிகாட்டின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து வழிகாட்டியே போன வருஷம் நினைவு நாள் கொண்டாடினாரு, அடுத்த வருஷம் விட்டுட்டாரு. அவரு வந்து இப்ப 2019க்கு அப்புறமுமே ஒரு கேஸ்ட் கால்குலேஷன்ஸை வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். வந்து இது உங்களுக்கு இது இவங்களுக்கு இது நான் இந்த மாதிரி. அவர் வந்து முதல்ல எடுத்தோடனே இந்த ஊர்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன தமிழ் குடிகளுக்கு யார் வந்து சீட்டு கொடுக்குறாங்க, நான் தான் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்லாம் உரிமை கோரினாரு. இப்படி எல்லாம் வந்து பல்வேறு விதமா அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணார். 2019 2021 24 வரைக்குமே அதை உள்ள வச்சு, ஆனா அதுக்கு வெளியில ஒரு தமிழ் தேசிய முலாம் பூசி கொண்டுட்டு வந்தார். இப்பயும் தமிழ் தேசியம் முலாம் பூசுகிறார். அப்ப எப்பயுமே அவருடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது, நான் ஆரம்பத்திலேயே நம்ம எல்லாருமே தொடர்ச்சியா விவாதித்தது போலதான், அவருடைய தமிழ் தேசியம் என்பது இந்த சாதிய உணர்வுகளை கடந்து செல்வதற்கான ஒரு சிந்தனையா அதை பேசல. இந்த சாதி உணர்வுகளின் அதை வச்சுக்கிட்டு கட்டினதா இந்த சாதி. நீ வந்து இப்ப என்ன தமிழர்கள் இப்போ வந்து மண் தோன்றா காலத்தே கல் தோன்றா காலத்தே மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது கூட இந்த பேச்சில எல்லாம் விளக்கம் எல்லாம் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? மண் தோன்றானா குறவர், கல் தோன்றானா குறவர், கல் தோன்றா காலத்தினே மலையில தோன்றுன குறவர், மண் தோன்றா காலத்தினே இதுல தோன்றுன ஆயர்குடி, அவங்கதான் 2வது குடி, 3வது குடி வேளாளர் அப்படின்னு தான் அந்த பேச்சை முடிக்கிறார். எங்களுக்கு தான் அதிகமான ஒரு இதை விட பச்சையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப வந்து இவரே ஆனா வேறொரு தொனியில அந்த குடி அரசியலை தீவிரமா இடையிலையும் கொஞ்சம் தீவிரமா பேசினாரு. இப்ப இன்னும் தீவிரமா இதுவே அழகுமுத்துக்கோனுடைய நினைவு நாளுக்கு முன்னாடி அதுக்கப்புறமும் அன்னைக்கும் ஒரு ட்வீட் பண்ணிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து தலைவர்கள் ஒவ்வொருத்தரையுமே இது பண்றதுக்கும் அந்த கணக்கு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, அவர் வந்து பெரியார தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து ஆணைமுத்தையாவுக்கு விழா எடுக்கிறாங்க. அவர்தான் நிஜமான சமூக நீதி போராளி அப்படிங்கிறாங்க. ஐயோ, அவரே ஒரு பெரியார் தீவிரமான பெரியார் வழிக்காரர். பெரியார் வழியில தான் கடைசி வரைக்கும் இருந்தார். பெரியாரைய மார்க்சிய பொதுவுடைமை கட்சின்னு ஒரு கட்சி நடத்தினவர். அவரை எப்படி நீங்க வந்து ஒரு 1 இயர் அதனால அவரை வந்து தமிழ் குடி அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாட முடியுது? பாமகவும் ஒரு நிகழ்ச்சி அவங்களும் ஒரு இதை நடத்தினாங்க, நூற்றாண்டு விழா. இப்ப வந்து அவருடைய நூற்றாண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. பாமக அவருடைய நூற்றாண்டு விழான்னு கொண்டாடினாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் பெரியாரையும் கொண்டாடுவாங்க, அவரையும் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் அது. ஆனா இவர் வந்து பெரியாரை வந்து கொண்டாட மாட்டாரு, ஆனா வந்து ஆணைமுத்துவை கொண்டாடுவார். சுனா திவாகர் வந்து ஒரு இந்த டிவி டிபேட்ல கூட கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. அவங்க பாத்திமான்னு நினைக்கிறேன். அவங்க பாத்திமா அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதையும் திரும்ப வேற வேற மாதிரிதான் பேசுறாங்களே, நேரா வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல. இது வந்து பண்பாட்டு அரசியல் அப்படிங்கிறதோட அந்த பண்பாட்டு அரசியலை கடந்து அந்த பண்பாடு அப்படிங்கிறதே சாதியா கட்டமைச்சு ஒரு தனக்கு வாக்குகளை ஈர்ப்பதற்காக அவர் செய்யறாரு. இதெல்லாம் என்னன்னா நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம். இது வந்து 35 லட்சம் பேரு அல்லது ரொம்ப குறைச்சலான இதெல்லாம் வந்து சமூகத்தை வந்து நஞ்சூட்டுகிற வேலை. வந்து சமூகத்துல வந்து திரும்ப சாதி உணர்வை, சாதி பெருமிதங்களை வேற வகையில வந்து திரும்ப திரும்ப கட்டமைக்கிற முயற்சி பண்றது, அந்த சமூகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றின வந்து யோசனைகள் இல்லாம செய்யக்கூடிய ஒரு வேலை. அதனால இது வந்து ரொம்பவும் சிக்கலானது. அவருடைய இருத்திலியல் நெருக்கடியிலிருந்து திரும்ப இப்படியான சாதி உணர்வுகளை தான் ஒரு 8% வாக்கு வாங்கணும், 10% வாக்கு வாங்கணும், வாக்கு வாங்கி அதன் மூலமா எல்லா கட்சிக்காரனையும் மிரட்டி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிற கணக்குக்காக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை தானே ஒழிய, மற்றபடி இது தமிழ் தேசிய பண்பாட்டு அரசியல் அப்படின்னு சொல்வதற்கான எந்த அடிப்படை கூறுகளுமே அதுல இல்லை. ஒரு சாதிய அரசியல் நீங்க சொல்லும்பொழுது நாம் தமிழர் கட்சி அவங்க அந்த செயல்பாடுகள் எல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, சாதிய அரசியல்லாம் கிடையவே கிடையாது. மாடு மேய்க்கிறதோ பனைமரம் ஏறதோ அது ஒரு சாதிக்குன்னு சொல்றது உங்களுடைய சாதிய எண்ணத்தை தான் வெளிப்படுத்துது. அப்படிலாம் அது ஒரு சாதிக்குலாம் சொல்லவே இல்லை. எல்லாரும் தான் மாடு மேய்க்கிறாங்க, பனைமரம் எல்லாரும் தான் ஏறுறாங்க. இது ஒரு சாதிக்குன்னு சுருக்கிறது வந்து மற்றவர்களுடைய பார்வை. நாம் தமிழர் கட்சி இதுல பொருளாதாரம் இருக்கு, இதுல வந்து அரசு இன்வெஸ்ட் பண்ணணும், இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் தான் சொல்றாங்களே தவிர்த்து ஒரு சாதி அந்த சாதிய கண்ணோட்டத்தோட இதை அணுகவே இல்லைன்றது நாம் தமிழர் கட்சி. இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு? சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் கொண்டு வராதீங்க, வெளிநாடு கம்பெனிகள் கூடலாம் நீங்க வந்து MOU போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க இதுல வந்து சீமான் சொல்றாருல்ல, நிறைய ஆடு மாடை வாங்கி மேய்ங்க, அதுக்கான
அதுக்கான அகாமடேஷன் எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய சீமான் சொல்ற அந்த உட்டோப்பியன் ட்ரீம் வந்து நீங்க சொல்றது வந்து இப்ப சீமானுடைய கணக்குப்படியே பார்ப்போமே, எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் போட்டு முன்னாடி அதை ஸ்கிரீன் நேரம் வச்சுட்டு நீங்க அங்க மாடு மேய்க்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அவர் உண்மையாலுமே பெரிய பண்ணைகள்ல மாடு மேயறத பற்றி அவருக்கு அதை ஐரோப்பாவுக்குள்ள எல்லாம் போயிருக்காருல்ல, அங்க போய் பார்த்திருந்தாருன்னா இப்ப ஸ்காட்லாந்து அயர்லாந்து பகுதிகள் பெரிய பெரிய பண்ணைகள் இருக்கு. பெரிய பெரிய பண்ணைகள்ல ஸ்கிரீன் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் மாடு மேய்க்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க, போய் மாடு மேய்ப்பாங்க. அதாவது பெரிய மேய்ச்சல் நிலம் இருக்கும், முழுக்கவே வந்து ஒரு மாட்டு கொட்டகை ஒண்ணு இருக்கும், அதை அவுத்து விட்டுட்டாங்கன்னா அது மேய்ஞ்சிட்டு திரும்ப அதுக்குள்ளார வரும், வந்து அடைஞ்சிரும். இவ்வளவுதான் அதனுடைய வேலை. அது மனிதர்களே அங்க பெரும்பாலும் எந்த காலையில விட்டுட்டாங்கன்னா மாலையில திரும்ப வந்து அடைப்பாங்க. மாடு வெட்டுறது முதற்கொண்டு எல்லாமே மனிதர்கள் எந்த விதத்திலையும் பங்கு பெறாத செயலாற்ற எந்த இடத்துலயும் அவங்க இது பண்ண வேண்டிய எல்லாமே மெஷினரியா மாறிட்டது. பெரிய அமெரிக்காவிலையும் அப்படிதான் இருக்குது. பெரிய பெரிய வந்து இதெல்லாம் மேய்ச்சல் பண்ணைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இப்படி இல்லை. சரி, அந்த மாதிரி வந்து பெரிய மேய்ச்சல் நிலங்களை கொண்ட பண்ணைகளை வந்து தமிழ்நாட்டில் அமைக்க முடியுமா? தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியான வந்து வேளாண் நிலங்களை, அது மேட்டு நிலம் வேளாண்மை சார்ந்த நிலங்களா இருந்தாலும் சரி, அல்லது வந்து முழுக்க நீர் அதிகமா பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி வயல்வெளிகளா, ஆற்று பாசனமோ அல்லது கிணற்று பாசனமோ இருக்கக்கூடிய வேளாண்மை சார்ந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப அடர்த்தியான வேளாண்மை நிலங்கள் கொண்ட ஒரு பகுதி. அந்த மாதிரியான பெரிய புல்வெளிகளை கொண்ட பகுதிகள்லாம் இல்லை. ஒரு சில பகுதிகள் மட்டும், இப்ப இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய சில பகுதிகள், அடிவார பகுதிகள் மட்டும் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு. அந்த மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. இப்ப மற்ற பகுதிகள்லாம் என்ன செய்யறாங்க? எங்க ஊர் வந்து சுற்றிலுமே இருக்கக்கூடியதுதான். இப்ப ஒரு மேட்டு நிலமா இருந்தது, அதுக்கு பிறகு காவிரி நீரை கொண்டு வந்து கிணற்று பாசனத்தையும் பயன்படுத்தி வருடம் முழுக்க வேளாண்மை செய்யக்கூடியதா இருந்தது. முன்னாடி 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் தான் வேளாண்மை செய்வாங்க, மீதி எல்லாம் சும்மா கிடந்தது. அப்ப என்ன பண்ணாங்க? நான் சின்ன பையனா இருந்த பொழுது வேலியோரமா ஆடு மேய்ப்பாங்க. இப்ப மழை பெஞ்ச பிறகு வயலெல்லாம் வந்து விதைச்சிருப்பாங்க. அது வந்து வெறும் மழை இதை வச்சுதான் விதைச்சிருப்பாங்க. ஆனா அப்ப வந்து வயலுக்குள்ளார ஆடு மாடை மேய்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வேலியோரமா மாடு மேய்ப்பாங்க, ஆடு மேய்ப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன நினைப்பாங்க, அந்த அறுவடை முடிஞ்ச பிறகு தட்டு போட்டிருப்பாங்க, அல்லது சோளத்தட்டு அல்லது வந்து வேற ஏதாவது இந்த மாதிரியான பயிர்கள் போட்டு அது அறுவடை முடிஞ்ச பிறகு அதுல வந்து மாடுகள் மேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் முப்போகமும் இதா மாறின பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வேலியோரமா மேய்ச்சல் இருக்கும், மாட்டை கொண்டு போய் வேலியோரமா மேய்ச்சல் விடுவாங்க, வரப்புல மேய விடுவாங்க, இது நடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவர் கூட இந்த பேச்சில எல்லாம் சொல்லியிருக்காரு, வந்து ஒரு நவீனமான வந்து ஒரு மாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய தீவன புல் ஒண்ணு இருக்கு, அதை வந்து ஒரு பாத்தி மட்டும் போட்டு விட்டாங்கன்னா திரும்ப 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை அறுத்து கொண்டு வந்து போட்டுருவாங்க. அது தொகை மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும், அந்த மாட்டுக்கு ரொம்ப ஒரு இனிப்பு சுவையோட இருக்கும். அதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த தீவன புல். இது வந்துட்டு அதை தான் போட்டு இப்ப இது பண்றாங்க, மாட்டுக்கு தீவன புல் போடுறாங்க. அதே மாதிரி ஆட்டு பண்ணைக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா, நாமக்கல் இதுல எல்லாம் இருக்கு, ஆட்டு பண்ணைக்கு ஒரு மரம் வந்து இந்த மாதிரி தீவன இது கொடுக்கக்கூடியது, மரமோ செடிகளோ, அதை வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப வெட்டி இது பண்ணி போடணும். அதுதான் வந்து வெள்ளாட்டு பண்ணையை. இப்ப நாட்டு ஆடுகள் இருக்கு இல்லையா, செம்பரி ஆடுகள் அல்லாத இந்த வெள்ளாட்டு பண்ணைகளே அப்படிதான் இருக்குது. அது வந்து ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரி இங்க தொழில்களை செய்ய முடியுமா அப்படின்னா, அப்படி ஒரு மேய்ச்சல் நிலத்தை திரும்ப உருவாக்க முடியும்னு தோணல. அப்படி எந்த காலத்திலயுமே தமிழ்நாட்டுல ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரியான ஒரு மேய்ச்சல் நில வாழ்க்கையே இங்க கிடையாது. இங்க வந்து அந்த மாதிரி ஒரு வலசை போறது அது இதெல்லாம் சொல்றாரு. அப்போ ஒரு மாவட்டத்துல, ராமநாதபுரம் மாவட்டத்திலயோ மற்றதுலயோ கிடை போடுற பழக்கம் இருக்கு. அந்த கிடை எங்க போய் போடுவாங்கன்னா, எங்கேயோ எப்பயும் நிரந்தரமா மேய்ச்சல் நிலமா இருக்கக்கூடிய எதுலாம் இல்ல, யாருடைய வயலாவது இருக்கும், மேட்டு நிலமா கிடக்கும். இப்போ வெள்ளாமை எடுத்துட்டு வேளாண்மை முடிஞ்ச பிறகு, அந்த அறுவடை முடிஞ்ச பிறகு, அந்த இடைப்பட்ட இன்னொரு அறுவடைக்கு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த காலத்துல அந்த மேய்ச்சல் நிலத்தை அந்த நிலத்துல மேய விடுவாங்க. அதுக்கு கிடை போடுறதுக்கு பணம் வாங்குவாங்க, புழுக்கை இது பண்றதுக்கு புழுக்க போடும். அதனால ஆட்டு பண்ணைக்கோ மற்ற மாட்டுக்கோ அந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சில பகுதிகள்லயும் இருக்கு. அப்படி இருக்கு ஒழிய ஆடுகளுக்கு அப்படி இருக்கு. மாடுகளுக்கு ஆட்டுக்கிடைகள்லாம் போடுற பழக்கம் இல்லை, ஆட்டுக்கிடைகள் போடுற பழக்கம் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டை பத்தியோ தமிழ்நாட்டுடைய யதார்த்த பற்றிய நம்முடைய உண்மையாலுமே நம்ம ஊர்ல என்ன தொழில் நடந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம எப்படி மேய்ச்சல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம மேய்ச்சல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எதை பத்தியுமே கவலை இல்லாம இங்கேக்கும் அப்படியே நேரம் ஐரோப்பாவுக்கும் இவர் பார்த்த ஏதாவது ஒரு உலகத்துக்கும் ஒரு முடிச்ச போட்டு ரொம்ப ஐடியலா யோசிக்கிறார்.
உங்க யாருக்குமே இது தேவையில்லை, எல்லாரையும் இந்த இந்த மாதிரிலாம் சொல்லணும். நான் வந்து அரசாங்க இதை எப்படி இதெல்லாம் வந்து அரசாங்க வேலையா நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம அதை சீரியஸாவே கன்சிடர் பண்ணுவோம். இப்போ வந்து மாடு மேய்க்கிற வேலைகளை நம்ம வந்து அரசு வேலைகளா மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி மாத்துவார்? இப்ப ஏறக்குறைய கம்பேர் பண்றாரு. டாஸ்மாக்ல வேலை பாக்குறவங்க அரசு சரி அதான் இருக்கட்டுங்க. நான் அதை அரசாங்க வேலையாவே மாத்த, ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். நீங்க கணிசமான நிலங்களை வந்து விலைக்கு வாங்கணும், சரிங்களா? இப்போ கணிசமான நிலங்கள் வந்து இப்போ புறம்போக்கு நிலங்கள்லாம் வீணா போயிட்டு, இல்லை மேய்ச்சல் நிலங்கள்லாம் புறம்போக்கு நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு அப்படிலாம் கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்கிற கணிசமான நத்தம் புறம்போக்கு நிலங்கள் யாருக்கு பட்டாவா கொடுத்துருக்காங்க? ஒரு வீடு மட்டுமே வீடு இல்லாத மக்களுக்கு அந்த புறம்போக்கு நிலத்துல அவங்க வீடு கட்டி வசிச்சாங்கன்னா அவங்க வீட்டு பட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பட்டாலாம் புடுங்கணுமா? இப்ப இப்படி யார் இருக்காங்க? தலித் மக்கள் தான் இருக்காங்க, பட்டியலின மக்கள் தான் கணிசமான பேர் வீடு இல்லாதவர்களா கூட இருந்தாங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கணிசமான பேர் வீடு இல்லாத, இவங்களுக்கு தான் வீட்டுமனை பட்டான்னு எல்லாருக்கும் இப்ப தமிழ்நாட்டுல வீட்டுமனை பட்டான்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்ப அவங்களெல்லாம் என்ன வீட்டை விட்டெல்லாம் திறத்திடணுமா? அல்லது வந்து இப்ப சின்ன சின்ன சிறு உடைமைதாரரா இருக்காங்கல்ல, இப்ப நிலம் முழுக்க வந்து தமிழ்நாட்டுல சிறு உடைமை நிலங்கள் தான் அதிகமா இருக்கு. 1 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 4 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 5 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 10 ஏக்கரா வச்சிருப்பாங்க, 20 ஏக்கர்ல ஒரு 50 ஏக்கரா வச்சிருக்காங்க. ஆனா வந்து 5 ஏக்கராவுல இருந்து 10 ஏக்கராவுக்குள்ளார வச்சிருக்கிறவங்க, 5 ஏக்கராவுக்கு கீழே வச்சிருக்கிறவங்க, இந்த எண்ணிக்கை தான் ரொம்ப பெரும் தொகை. இவங்க கிட்ட இருந்து எல்லா நிலத்தையும் வந்து அரசாங்கம் விலைக்கு வாங்கி பெரிய பெரிய பண்ணைகளை அமைக்கிறத பற்றி ஏன் அப்படி செய்யணும்? அப்படி பண்ணைகளை அமைச்சு வந்து இதை உற்பத்தி செஞ்சு இதுல வந்து கொடுக்குறாரு. அது யாருக்கு அனுப்ப போறோம்? நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது, இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, டிராக்டர் வந்ததுன்னு சொல்லி ஒரு சும்மா திரும்ப வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு இயற்கை உணவு, ஆர்கானிக் ஃபுட்டு, அது இதெல்லாம் பேசி திரும்ப வந்து இதுல எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. உலக பொருளாதாரம் மாறிட்டு, நம்மளை விட மலிவா ஒருத்தர் வந்து இறைச்சியை உற்பத்தி பண்றாருன்னா அவங்க கிட்ட இருந்து இறைச்சியை வாங்குறாங்க. சில இறைச்சிகள் அப்படி வாங்குறாங்க. இப்போ வந்து KFC வந்து கோழி கறியை வந்து அமெரிக்காவில இருந்து இங்கே கொண்டுட்டு வராங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி அப்படி வந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. இப்போ உள்ளூர்லேயே பெரிய பெரிய கோழி பண்ணைகள் வந்து எந்த இறைச்சியை சுழுவாக உற்பத்தி செய்ய முடியும், எந்த இறைச்சி வந்து உடல் நலத்துக்கு ஏற்றதா இருக்கோ அதை வந்து அதிகமாக விற்பனை ஆகுது, இது நடக்குது. எந்த இதெல்லாம் வந்து சுவையானதோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்பயே வந்து இப்போ பன்றி இறைச்சி இருக்குல்ல, பன்றி இறைச்சி பெரிய பெரிய உணவு இதுல வந்து நிலையங்கள்ல, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பன்றி இறைச்சி ரொம்ப சுவையானது, பரிமாறதான் செய்யறாங்க. நம்ம கீழே சாப்பிடல, மற்ற உணவகங்கள்லாம் கூட அங்க இது பண்றாங்க. அதே மாதிரி மாட்டு இறைச்சியும் அங்கெல்லாம் எங்கிருந்து பன்றி இறைச்சி வருது? பெரிய பெரிய பண்ணைகள், ஒரு சில இடங்கள்ல இருந்து பெரிய பண்ணைகள்ல இருந்து தான் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோழி பண்ணைங்கிறது 5000-10,000 கோழிகள் இருக்கிறதெல்லாம் இப்போ எங்க அந்த மாதிரி ஒரு பண்ணையே கிடையாது. 1 லட்சம் எங்க ஊர் பகுதிகளே இருக்கு. 1 லட்சம் வந்து கோழிகளுக்கு மேலதான் ஒரு பண்ணையில. எந்த ஒரு நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிறது, நாமக்கல் திருச்சி மாவட்டத்துடைய அந்த பகுதியில இருக்கிறது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு பெரிய கோழி பண்ணை வச்சிருக்காங்க. அந்த கோழி பண்ணைக்கு பக்கத்துல அருகாமையில வந்து கொஞ்சம் தூரம் வரைக்குமே அந்த நிறைய கோழிகள் இருக்கிறதுனால ஒரு வெக்க வீசும், கோழியுடைய நாற்றம் இருக்கும். அவங்க அதிகமா கோழி வந்து கோழிப்பீ இருக்கும், விழுந்துகிட்டே இருக்கும், ஒரு நாற்றம் வீசும், கொஞ்சம் இதா இருக்கும், சரிங்களா? வெக்க மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும். அதுல ரொம்ப அதிகமான கோழிகள் இருக்கும்போது சில நேரங்களில் கோழிகள் இறந்து, இதுக்கெல்லாம் அவங்க வந்து வேற வேற இதை இது பண்றாங்க. தொழில் வேற மாதிரி மாறிட்டு இருக்குங்க. உண்மையாலுமே கோழி பண்ணையை பற்றி, கோழிகளை பற்றி ஒரு மாநாடு போட்டு நாமக்கல்ல போய் கோழி மாநாடு, கோழி உரிமைக்காக பேச சொல்லுங்க. யாராவது இவருக்கு ஓட்டு போடுவாங்களா? நியாயமா பார்க்க போனா ஆடு மாடுகளை விட அதிகமா வளர்க்கறது கோழிகள் தானே. எல்லா வீடுகள்லயும் சாதாரணமா கோழிகள் வளர்க்கு. கோழி மாநாடு ஒண்ணு நடத்த வேண்டியதானே. கோழிகளுடைய மாடு செல்வம் தாங்க. கோழி வந்து நம்ம முருகனுடைய வாகனம், இது வந்து கொடி, அது வந்து முருகப்பெருமான், முருகப்பெருமான் அப்படிலாம் போலாமே. அது கொஞ்சம் நல்லா இருக்குமே, கலர்ஃபுல்லா நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொழில் நடக்கிறதுக்கு இந்த தொழிலுக்கும் வந்து பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் அவருடைய கணக்கு என்னன்னா இங்க போய் பேசுறது. இந்த கல் தோன்ற கோழி தொழில வந்து ஒரு சாதியோ அந்த கல் தோன்ற மண் தோன்ற காலத்தே முன்தோன்றிய மூத்தக்குடி, வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி. இதை திராவிட இயக்கமும் இந்த பாட்டை மேடைகள் தோறும் பேசினாங்க. இவரு மட்டும் பேசல. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முன்தோன்றிய மூத்த குடின்னு தான் இப்ப அந்த இதுல வந்து புறப்பொருள் பற்றின இலக்கண நூல், அதுல இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு பாடல் இது வந்து. கல் தோன்ற மண் தோன்ற காலத்தே முன்தோன்றிய, வாளோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு வருது. அதுல தமிழர் இல்லை, சரிங்களா? வாளோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு தான் இருக்குது. அது வந்து இந்த இவங்களை வந்து இப்போ மூவேந்தர்கள் இவங்களை இந்த குடிப்பெருமையை பேசுறதுக்காக தான் அந்த பாட்டு அதுல இருக்கு. அது வந்து பாண்டி நாட்டு இதுல இருந்து எழுதப்பட்டது. குறிப்பா பாண்டியர்களுடைய பெருமையை பேசுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புறப்பொருள், இலக்கண நூலும் இலக்கிய நூலும் சேர்ந்தது. அதுல வந்து
திமுககாரங்க அந்த பாட்டை எடுத்து பயன்படுத்தும் போது அப்படியே பயன்படுத்தலை. அவங்க என்ன பண்ணாங்க, வாளொடு அப்படிங்கிற வரியை எங்கேயுமே சொல்லவே கிடையாது. சரிங்களா? கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி தமிழர், முன் தோன்றிய குடி தமிழர்கள் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தமிழர் அப்படிங்கிறத வந்து தமிழ் குடி அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்த்தாங்க. தமிழர்கள் தான், எல்லாரும் தமிழர்கள் தான், நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு பேசினாங்க. தமிழர்களுக்கு இடையில சாதி வேறுபாடு கிடையாது. சாதி வேறுபாடுகள் ஆரியர்கள் கொண்டு வந்து நம்ம இடையே புகுத்தியது. அதனால தமிழர்கள் சாதி வேறுபாடு கிடையாது, தமிழர்களாக இருப்பவர்கள் சாதி வேறுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு பேசினாங்க. இது அண்ணா பேசினாரு, கலைஞர் பேசியிருக்காரு. ஒவ்வொரு திராவிட இயக்க மேடை பேச்சாளரும், திமுக மேடை பேச்சாளர்கள் எல்லாரும் பேசினாங்க. பெரியார் கொஞ்சம் வித்தியாசமானவர். இந்த மாதிரி நீ என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு திரியுறீங்க, லூசுத்தனமா பேசுறீங்க அப்படின்லாம் சொன்னாரு. அதை விடுங்க. ஆனா இவங்க இப்படிதான் பேசினாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல் தோன்றியதுன்னா கல் தோன்றா அப்படின்னா கல் தோன்றிய, அதாவது மலையில் தோன்றிய. மலையில் தோன்றிய அந்த குன்றில் தோன்றியவன் யாருன்னா குன்றவர். குன்றவருக்கு இன் கெட்டு போய் குறவர்னு மாறினாங்க. அப்ப முதல் குடி யாருன்னா குறவர், இரண்டாவது குடி ஆயர், மூன்றாவது குடி வேளாளர். இந்த மாதிரி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? நீங்க அந்த தமிழ் பெருமித உணர்வை ஒன்று உருவாக்குறீங்கல்ல, அதுக்குள்ளார வந்து உள்ளார்ந்த ஒரு விஷயமாவே சாதியை கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல. இப்ப ஆயர்னா இல்லப்பா நான் சாதியெல்லாம் சொல்லல, மாடு மேய்க்கிறவங்க தான் சொல்றேன். ஆயர்கள்னா இவங்க மட்டும்தான், இல்ல வந்து பனை ஏறினவங்கன்னா வெறும் பனை இவங்க மட்டுமே. ஒரு சில பகுதிகளில் மற்றவங்களும் பனை ஏறுறாங்க இல்லைன்னா சொல்ல, மெஜாரிட்டி சாதிக்குள்ளதான் இருக்கு. ஆனா ஒரு இதுதான் பண்றாங்க. ஒரு பகுதியில் இருக்கு, ஒரு நிலத்துக்குள்ளார வாழ்றாங்க, அவங்க ஏறக்குறைய ஒரு சாதியா கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து மேல போகும்பொழுது நீங்க ஏதோ இப்ப அவங்களுக்குள்ளார ஏதோ கிரவுண்ட் லெவல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு, இப்ப நம்ம தெருவுல நடக்கும் பொழுது, இந்த இந்த வெளிகள்ல இப்ப தெருவுல நடக்கும் பொழுதோ ஒரு ஊருக்குள்ளார வந்து இருக்கிற பெரிய சாதி வேறுபாடு, தெருவுக்கும் ஊர் தெருவுக்கும் வந்து இப்ப காலனி தெருவுக்கும் இருக்கிற சாதி வேறுபாடே தெரியுது. இது கண்கூட தெரிகிற உண்மை. இதுக்கு மேல அடுத்தடுத்த நிலைகள்ல போகும் பொழுது சாதி வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யுது. நீங்க ஒண்ணுமே இல்லை, சென்னையில இருக்கிற ஒரு பெரிய பள்ளி எடுத்துக்கங்க, ஒரு பெரிய வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்கிற பள்ளியோ அல்லது சிபிஎஸ்இ இருக்கக்கூடிய பள்ளியிலயோ எடுத்துட்டு போய் அந்த பள்ளியில யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு பேர் நான் பிராமின் இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து பட்டியலின மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் பிராமின் இருக்காங்க, அப்பர் காஸ்ட் இருக்காங்கன்னு பாருங்க. அங்க தெரியும் சாதி தெளிவா துல்லியமா தெரியும். இதெல்லாம் தெரியாம தான் சீமான் வந்து அவருடைய பிள்ளைய வந்து பெரிய வந்து பள்ளியில படிக்க வச்சுட்டு, நீங்கெல்லாம் வந்து எதுக்கு வந்துங்க வந்து பனை ஏறுனா என்ன, ஒரு சாதாரண படிப்பே டிஸ்கார்ட் பண்ற லெவலுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேக்குறாருல. அப்புறம் ஏன் பிள்ளைகளை படிக்க வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இதெல்லாம் படிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு அதுவும் இப்ப ஊர்ல போய் பேசும்போது நமக்கே கேட்கும் போது நல்லாதான் இருக்கும். பயங்கரமா இருக்கு, பயங்கரமா ஜாலியா இருக்கு, பயங்கரமா இருக்கு, நல்லாதான் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்லாம் தோணும். ஆனா வாழ்க்கை யதார்த்தத்திற்கும் நடைமுறைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவங்க திராவிட இயக்கம் பேசுனதுக்கும் இவர் பேசுற தமிழ் உணர்வுக்கும் தமிழ் தேசிய உணர்வுக்கும் இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு. அவங்களும் ஒரு காலத்துல தமிழ் தேசியம் பேசினாங்க, ஆனா அவங்க அப்படி பேசல. இப்ப கடைசியில என்ன ஆயிட்டதுன்னா, அவங்க பேசுனது தமிழ் தேசியமே இல்ல, தமிழ் உணர்வே அல்ல, இவர் பேசுறதுதான் தமிழ் தேசியம், இவர் பேசுறதுதான் தமிழ் பெருமிதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தோற்றுவிச்சு இதை பேசுறாரு. இதெல்லாம் எதுக்கு செய்யறாருன்னா, இப்போ அண்ணா பேசினார், கலைஞர் பேசினாங்க, அவங்க எல்லாம் ஆட்சிக்கும் வந்தாங்க, சரிங்களா, ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. இவர் வந்து தன்னுடைய சுயநலத்தை விட வேற எதை அதிகமா நினைக்கிறார். அது அந்த சுயநலம் என்ன, இந்த இதெல்லாம் காட்டி இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்குறது. இது எதை நானா சொல்றேன், நான் சொன்னாவது சரி அவர் மேல நீங்க வெறுப்புல, அவங்க கட்சிக்காரங்க தானே சொல்றாங்க, அவருடன் கட்சியில இருந்தவங்க. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மாநில நிர்வாகி ஒருத்தர் வெளியில வந்து அன்னை ரொம்ப மோசமா போயிட்டாரு, குருமூர்த்தி மத்தவங்களோட எல்லாம் பேசி பாஜக கூட வெளியே போயிட்டு சீசன் முடிஞ்சிருச்சு இப்பயும் போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பேசுறாங்களே, இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தானே சொல்றாங்க. அதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. யூஸ்வலா அண்ணா வந்து பீஃப் பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாரு. அதாவது பீஃப் சாப்பிட்றதுனால ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, மக்கள் அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற அளவுல இருந்து அதை அணுக மாட்டாரு. சாப்பிட்டு ரெக்கையை விரிச்சுக்கோ, ஜாலியா போ, பீஃப் சாப்பிட்டா நல்லா உடம்பு போடலாம், ஜிம்முக்கு போயிட்டு தமிழருக்கு ஒரு வீர உடம்புலாம் பயங்கரமா முருகனுக்கு வந்து முறுக்கு எறியவன் முருகன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பீஃப் சாப்பிட்டு உடம்பு ஏற்றணும். என் வீட்டுலாம் சாப்பிட வேணான்னு சொன்னான், எங்க அப்பா சாப்பிட வேணான்னு சொன்னாரு. ஆனா சென்னைக்கு வந்தப்ப எனக்கு சாப்பிட காசு இல்லை, அப்ப பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சா ரொம்ப பிடிச்சிருச்சு. என் வீட்லயும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு கொடுப்பாங்கன்றது பாலிஷா சொல்லுவாரு. சாப்பிடலாமா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பாலிஷா சொல்லுவாப்புல. மாடை பத்தி இவ்வளவு பெரிய மாடம் நடந்துட்டு இருக்கு, ஆனா எங்கேயுமே ஒரு பீஃப் பத்தியோ அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. சாப்பிட்றது சமமாக அந்த மக்கள் அதை சாப்பிட மாட்டாங்கன்ற அடிப்படையில அதுல இருந்து விலகிட்டாரா, அதுலயும் ஒரு கால்குலேஷன் இருந்ததா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை?
இல்ல அதுவுமே வந்து இப்ப அவர் வந்து மாடு வளர்க்கறத பத்தியோ, மாட்டை ஒரு பொருளாதாரமா, மாடுன்னு என்ன, பாலும் ஒண்ணுதான், அதனுடைய வந்து இறைச்சிகளும் ஒண்ணு தானே. இறைச்சி வரைக்கும் எல்லாத்தையுமே பொருளாதார கால்குலேஷன் போட்டு இப்படி ஒரு பெரிய பண்ணைகளை உருவாக்குறோம், இவ்வளவு நிலம் இருக்குது, இவ்வளவு பண்ணைகளை உருவாக்க போறோம், எல்லாத்தையும் வந்து இது ஒரு பொருளாதாரம். இந்த கூறுகட்ட பயில்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன் அப்படிங்கிற கணக்கா அவர் யோசிக்கிறாரு இல்ல. ஆனா இந்த இடத்துல அதை பேசல. அவர் எங்க பேசுறாருன்னா இதெல்லாம் ஒரு அர்பன் சென்டர்ஸ்ல பேசுறாரு. கூட்டங்கள் வந்து ஒரு அர்பன் சென்டர், நகர்ப்புறத்துல இளைஞர்கள் மத்தியிலயோ, அதுதான் வந்து இதுனா அந்த குறிப்பா வட தமிழ்நாட்டுல மற்ற இடங்கள் எல்லாம் பேசுறாரு. அங்க போனா சென்னையில பேசுவாப்ல, அங்க போனா நாங்க இந்த மாதிரி கறி சாப்பிடுறேன், இது பண்றேன் அப்படிங்கறத பேச. சவுத்துல போனா பேச மாட்டாரு. அவர் வந்து தன் கண் முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸை கால்குலேட் பண்ணி தான் பேசுறாரு. இவங்களுக்கு இதை பேசினா பிடிக்காது, இதை பேசினா பிடிக்கும் அப்படிங்கிறதுல இருந்து தான் அதை பேசுறாரு. அந்த சென்சார் பண்ணி தான் அவர் பேசுறாரு. இதுலயும் சாதி கணக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க வழக்கமா சொல்லுவாங்க அப்படிலாம் நாங்க சொல்லலைங்க, இது பண்ணலைங்க அப்படிலாம் சொல்லுவாரு. வேற என்ன இருக்கு அதுல? இறுதியா ஒரு கேள்வி, ரொம்ப எனக்கு சம காமெடியா இருந்தது. ஒண்ணு வந்து பயங்கரமா சொல்லி கோவப்பட்டாரு. அது என்ன அப்படின்னா, மாடாவே மாதிரி பேசணும்னு சொன்னீங்களே, அதுல ஒண்ணு சொன்னாரு, இனிமே வேணாலும் ஒழுங்கா படிக்காத மாடு மேய்க்க போன்னு சொன்னீங்கன்னா எப்படி எங்களை அசிங்கப்படுத்தலாம் நீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இறுதியா அவர் இன்னொரு இது கூட சொன்னாரு, எருமை எல்லாத்தையும் எருமைன்னு திட்டுறேன், நாங்க எருமைகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறோம், இனிமே எருமைன்னு எவனும் எங்களை திட்டக்கூடாது, எங்களை திட்டுறதுக்காகவே பயன்படுத்திட்டு இருக்கீங்க, எருமைனா வலிமை தெரியுமா அப்படின்லாம் சொன்னார். மாடு விட அதுதான் வந்து இது. அப்புறம் என்ன ரொம்ப குறைச்சலாதான் ஆடா மாறினது, ரொம்ப குறைச்சலா நேரம் தான் ஆட வந்து இது என்னது எலும்பில்லாத சுக்கா வேண்டும் என்கிறாய் பக்காவாக, சுக்கா எங்க இருந்து வரும் அப்படின்லாம் சொன்ன. இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து அவருடைய பேச்சுல, அவருடைய மேடை பேச்சுல இருக்கக்கூடிய வந்து சுவையான அம்சங்கள். இதெல்லாம் சுவை கூட்டுறது சரிங்களா. மற்றபடி அதுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த பொருளுமே இல்லை, பொருளற்ற தன்மையில. ஆனா மேடை பேச்சை சுவாரஸ்யமாக படுத்துவதற்காக அவர் சொல்லக்கூடியதுதான் இந்த மாதிரி மாடா மாதிரி பேசுறது. இது அது வந்து அவர் ஒரு இயக்குனரும் அவர் சினிமா துறையில இருந்தவரும் கூட. அதனால ஆடியன்ஸை எப்படி எல்லாம் கவர்றது அப்படின்னு அவருக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு போல இருக்கு. அதனால இந்த உங்களை எல்லாம் நான் இப்படிதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்ப இவர் வந்து என்னன்னா அவர் மாட்டுக்கிட்ட பேசுறதுலாம் இல்ல, அவர் ஜனங்களையே அந்த மாட்டை முன்னாடி கட்டி வச்சுட்டு பின்னாடி ஜனங்களை உட்கார வச்சிருந்தாருல்ல, ஜனங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த மாட்டை நோக்கி பேசிட்டு இருக்காருங்க. அவரு உண்மையாலுமே ஜனங்களை எல்லாம் மாடா கன்சிடர் பண்ணி உங்களை நோக்கி தான்டா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான்டா ஆப் வைக்கிறேன் அப்படிங்கிற கணக்கா தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சாதிய கணக்கு இருக்கு, ஒரு காஸ்ட் கால்குலேஷன், சாதி அணிந்திரட்டல். அது சாதி கணக்குன்னா கூட இப்ப அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. உண்மையாலுமே ஏதோ ஒரு பகுதி சாதி மக்களுடைய நலன்களுக்காக யோசிக்கிறவரு அப்படிங்கிற அப்படின்னு ஒரு ஜாதி கட்சி தலைவர் அளவு கூட யோசிக்கிறது. அந்த கணக்கு கூட அவருக்கு சுத்தமா இல்ல. இப்போ ஒரு நம்ம ஊர்ல நிறைய சாதி சங்கங்கள்லாம் இருந்திருக்கு, இப்பயும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க குறைஞ்சபட்சம் இந்த சாதிக்கு இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு வேணும், எங்க சாதி வந்து குறைவாக தான் வந்து பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கு, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அல்லது சில நிறுவனங்களை எல்லாம் நடத்திட்டு வராங்க, கல்வி நிறுவனங்களை நடத்துறாங்க, அல்லது இந்த பகுதியில் அதிகமா ஒரு கல்வி நிறுவனம், இப்படியான கோரிக்கைகள் மற்றதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஒரு சாதி சங்க தலைவர் வந்து தன்னுடைய சாதியை பற்றி இருக்கக்கூடிய யோசனை, சாதி நலன்கள் அப்படிங்கிற கணக்குலையாவது குறைஞ்சபட்சம் மக்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு யோசிப்பாருல்ல, அந்த கணக்கு கூட சீமான் அவர்களுக்கு இல்லை. அவருடைய ஒரே இது வந்து இந்த மக்களை எப்படியாவது தனக்கு வாக்களிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அந்த வாக்குக்கு வந்து எல்லாரும் இப்ப சொல்றாங்களே, நீங்க என்ன 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க, அந்த 1000 ரூபாய்லாம் இது அவர் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு இவர் அதே வாக்குகளை காட்டி வந்து மற்றவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய்களை கறந்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை தன்னுடைய சுயநலன் மட்டும்தான். இந்த ஒரு கட்சி தலைவருங்கிற அடிப்படையில கட்சிக்காரங்க கட்சியோட நலன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை பற்றியுமே ஒரு யோசனை இல்லை. இப்ப தன் வீட்டு பிள்ளைகள் பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இல்லையா, இன்னும் ஒரு கட்சி தலைவர் அதே மாதிரி நம்ம கட்சியில இத்தனை பேர் இருக்காங்கப்பா, இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் எங்க படிக்கிறாங்க, அவங்களும் அந்த மாதிரி பெரிய பள்ளிகள்ல படிக்கணும், நல்ல கல்வியை பெறணும் அப்படின்னு நினைக்கணும்ல. அதுதானே சாதாரண ஒரு கட்சி தலைவருங்கிற கணக்காவது பொருள் இருக்கு. இதுவரைக்கும் கட்சி விட்டு வெளியில போயிருக்கிறவங்க அவர் மேல சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டுகள் இப்ப கட்சியில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னாலும் அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி நலன் பற்றியும் கட்சிக்காரங்களை பற்றி நலனும் பற்றி இல்லை, தனக்கு வாக்களிக்கிற மக்களுடைய நலன்களை பற்றியும் அவர் யோசிக்கிறது இல்லை. கட்சிக்காரர்களையும் வாக்களிக்கிற மக்களையும் ஏமாற்றுவதற்காகவே ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு மாடை கூட்டு வந்திருக்காரு. அதுக்கு மாடை கூட்டிக்கிட்டு வந்து கட்டி வச்சு ஒட்டுமொத்த ஜனங்களையும் மாடாக கருதி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கருத்தில் ரொம்ப நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல பாட்காஸ்ட் பண்ணணும் பேசணும் தான் நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க, பரிசீலிக்கிறோம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.